ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கார்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெபல் ஸ்டார் பிரபாஸ், தீபிகா, உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமாக ரிலீஸ் ஆக போகிற கல்கி 2898 ஏடி படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்காங்க, கல்கி ஃபிலிம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிமாக அமைய போகுது. ஆல்ரெடி இந்த ஒரு வேர்ல்டை பேஸ் பண்ணி புஜி அண்ட் பைரவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேஷன் டிவி சீரிஸ் 2 எபிசோட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இந்த படத்துக்கான ட்ரெய்லரும் வந்திருக்கு. ஓவராலாக இந்த ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுனாக பார்த்துடலாம். ஏன்னா படம் வரதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் 27ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்ற காரணத்தினால இந்த ட்ரெய்லர் தென் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த நமக்கு வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. லைக் இந்த புஜி அண்ட் பைரவான்னு சொல்லக்கூடிய அனிமேட்டட் டிவி சீரிஸில் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடம் பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பர்மிடே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக கவுத்தி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங் வச்சிருக்கு. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன, ஏன் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்காக பிரபாஸ் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். ஸோ அதில் வந்து பணக்காரங்க மட்டும் இருக்கலாம், லக்ஸரியான ஒரு லைஃப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு பிரேக் டவுன் வீடியோ ஆல்ரெடி பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ட்ரெய்லர்லையும் அதுதான் மென்ஷன் பண்றாங்க. இந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பல வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புடுங்கி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் வச்சிருக்காங்க. லைக் தண்ணி, நல்ல நல்ல உணவு, ஒரு நிம்மதியான காற்று, நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். பல விஷயங்கள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அங்கே வந்து ஒருத்தவங்க போனோன்னா அவங்க வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து தரணும். 1 மில்லியன் யூனிட்ஸ் தந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கே வந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் பிரபாஸும் போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஓவராலாக அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத பற்றி எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு ஐடியா வந்துருச்சு. இதை தாண்டி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு இன்னொரு விஷயமும் கிளியராக வந்துருச்சு. இது வந்து கலியுகத்தை குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்து மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு யுகம். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது அப்படின்ற ஐடியாவும் நமக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். ஹிந்து மித்தாலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. இந்த 4 யுகங்களையும் மனிதர்களோட வாழ்க்கை வந்து வேற வேற மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய யுகா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரேதா யுகா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா துவாபர யுகா, ஃபோர்த்து தான் கலியுகா. ஸோ இந்த கலியுகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொடுமையான விஷயங்களும் நடக்கும். உணவு இல்லாமல் பஞ்ச பட்னியில் சாவறது, பொய், கொலை, பொறாமை, இது மாதிரியான பல கேடான விஷயங்கள் மனித உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு யுகமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிவை நோக்கி போகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ரொம்பவே கெஞ்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. அப்படி பார்க்கும்போது இது கலியுகத்தோட கான்செப்ட் தான். ஸோ இந்த ட்ரெய்லர் போகிற போக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஷாட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க வயிற்றுல குழந்தை இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு குழந்தைனால தான் இந்த உலகம் வந்து மறுபடியும் மாறப்போகுது, இந்த குழந்தைக்கு எதுவுமே வரவிடாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தீபிகாவையும் அவங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவங்கள பாதுகாக்கிறாரு. இந்த படத்தில் அமிதாப் பச்சனோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு காட் ஆர் செமி காட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கலியுகா முடிஞ்சிடும் அப்படின்றது வந்து கெட்டவங்களுக்கு தெரிஞ்சிருது, அதாவது வில்லன் குரூப்ஸ்க்கு தெரிஞ்சிருது. இதனால இந்த குழந்தையும் இந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேல பவுண்டி செட் பண்றாங்க. ஆல்ரெடி புஜி அண்ட் பைரவா அந்த சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க மேல பவுண்டி செட் பண்றாங்க. அந்த ஒரு பவுண்டியை காசுக்காக யூனிட்ஸ்க்காக வந்து செய்யறதுக்காக பல பவுண்டி ஹண்டர்ஸும் இந்த ஒரு வேர்ல்ட்ல இருக்காங்கன்ற காரணத்தினால இது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பவுண்டி ஹண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவாவும் கூட. அப்படி தீபிகா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி செட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இவங்களை பிடிச்சி கொடுத்தா நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக பிரபாஸும் போறாரு. போனதுக்கப்புறம் தீபிகாவையும் அமிதாப் பச்சனையும் மீட் பண்ண பிரபாஸ் அவரோட லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து மீட் பண்றாரு, எப்படி அவர் நல்லவராக மாறுறாரு, ஓவராலா இந்த ஒரு உலகத்தை வந்து கலியுகத்தை எதிர்த்து எப்படி சண்டை போட போறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஃபைனலாக நம்மளோட கமல்ஹாசனையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுரா, ஒரு மிருகம் குணம் கொண்ட ஒரு கெட்ட வில்லன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஹிந்து மித்தாலஜியில் கலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரும் இருக்கு. இதை எதிர்த்து சண்டை போறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி வருவார். அவர் வந்து இந்த கலியை அழிச்சு கலியுகத்தை முடிச்சு மறுபடியும் சத்திய யுகம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஹிந்து மித்தாலஜி படி. அப்படி பார்க்கும்போது தீபிகாவோட வயிற்றுல இருக்கிறது கல்கியா இருக்கலாம், அதாவது விஷ்ணுவோட 10வது அவதாரமா இருக்கலாம். அவரை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து போராடி
போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பிறந்து வந்துட்டாருன்னா இங்கே கலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கமல்ஹாசனோட அந்த ஒரு ஆட்சி அந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப்பான ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சு போயிடும். இதை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக கமல்ஹாசன் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி இதில் 2 முக்கியமான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம காமிச்சிருக்காங்க. ஒன்று ரெட் கலரில், இன்னொன்று எல்லோ கலரில். எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சனோட ஹெட்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெட் கலர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனோட ஹெட்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இந்த படத்தில். இப்படி நிறைய மிஸ்டீரியஸான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பல எலமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து மிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஹிந்து மித்தாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியுற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே யூஸ்வலாக போகிற கதையாக இல்லாமல் இதை கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து சைஃபை ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு தெரியும். இதை பார்க்கும்போதே நிறைய ஹாலிவுட் படங்களோட சாயல் வரலாம். பட் ஃபுல் கண்டென்ட்டும் வந்து ஹிந்து மித்தாலஜிலேருந்து இவங்க எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டோரி காப்பீடு இல்லை, மேபி கலர் டோன், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு நல்ல வரவேற்பை தான் கொடுக்கணும். எனக்குமே லைட்டாக பார்க்கும்போது டியூன், மேட் மேக்ஸ் ஃபியூரி, ஸோ இது மாதிரியான பல படங்கள் வந்து ஞாபகம் வந்தது. பட் இருந்தாலும் இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக காப்பி அப்படின்னு டிசைட் பண்ணிட முடியாது. படம் வரட்டும் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ட்ரைலர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் லைட்டாக பிசுறு தட்டினாலும் ஓகே, ஆதிபுருஷ் லெவலுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குவாலிட்டினே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னும் ரிலீஸ் டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்குது. முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணி அந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து இது பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேட்மார்க் செட்டிங் ஃபிலிமாக அது வந்து வரும். லைக் பிரபாஸ்க்கு பாகுபலிக்கு அப்புறம் மிகப்பெரிய விக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கி ஃபிலிம் வந்து கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நல்ல நல்ல பிக் ஸ்டார்ஸை வந்து படத்தில் போட்டிருக்காங்க. நல்லா அந்த படத்துக்கான ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் பயங்கரமாக கிடைக்கும். படத்தோட கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு தாறுமாறான ஒரு ஹிட் ஆகும். சரி, ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் தென் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய தாட்ஸ் தோணலாம், உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதுதான் ட்ரெய்லர், இதுக்கப்புறம் எந்த கிளிப்ஸும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஏதாவது ப்ரோமோ கிளிப்ஸ் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அது ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பேசுவோம். கண்டிப்பாக 27ஆம் தேதி நம்ம ரிவ்யூவும் போட்டுருவோம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.